கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 6:11, ரோமன் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ என்னன்னா, இந்த வசனத்தில் நம்மளை எதற்காக அழைக்கிறார்னா, நம்முடைய அடையாளமும் நம்முடைய எண்ணங்களும் எப்படி இருக்கணும். அதாவது பரிசுத்த பவுலடியார் என்ன சொல்கிறார்னா, விசுவாசிக்கிறவன் எப்படி நினைக்கணும், அவன் எப்படி வாழ்க்கையை வாழணும்னா, அதாவது ஆவிக்குரிய முறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்தபடி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இதே ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லும் என்ன சொன்னார், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன, நீங்கள் கிறிஸ்துவோட மரிச்சிட்டீங்க. இப்போ 8வது வசனத்தில் என்ன சொன்னார், ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ நீங்கள் கிறிஸ்துவோட மரித்தீங்க, கிறிஸ்துவோட உயிரோடு இருக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இது உங்களை பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் அறிந்து கொண்ட ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் என்ன சொல்கிறாரு, அப்படியே நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களை நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வில் கான்சியஸ் சொல்கிறோம் இல்லையா, எப்போவுமே கர்த்தர் என்ன செய்தார் என்பதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதாக. அப்போ நீங்கள் பாவத்துக்கு ஏற்கனவே மரிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் இப்படி உலக காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க. உங்களை இப்படி பாவமான காரியங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு இழுக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பாவத்துக்கான அடிமையாக இல்லை, மாறாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புதிய நோக்கம், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதனால தான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் 4-5வது வசனம் சொல்லும்போது, தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்புனாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அது மாத்திரமில்லை, 7வது வசனம் என்ன, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்போ என்ன, நம்முடைய பழைய வாழ்க்கை ஒளிஞ்சு போயிடுச்சு, இப்போ புதிய வாழ்க்கை வாழுகிறோம். அப்போ பழைய பாவத்துக்கு நீங்கள் மறிச்சிட்டீங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கென்று பிழைக்கக்கூடிய மக்களாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருடனான ஒரு உறவில், கர்த்தருடனான ஒரு நோக்கத்தோடு, கர்த்தருடைய வல்லமையோடு வாழணும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது நீங்கள் எப்படி உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் மறுசீரமைக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கிறத வச்சு தான். நீங்கள் ஒரு நோயாளியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நோயாளி, நீங்கள் ஒரு அடிமையாக பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை. ஆனால் நீங்கள் நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவன், நான் என்னை ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் என்ன அதற்கேற்றாற் போல் வாழ்வீங்க. இப்போ ஒரு அடிமை அவனை இப்போ வழக்கமாக செயினை போட்டு அவன் அப்படியே பழகி இருந்தாலும், அதை இது பண்ணதுக்கப்புறம், செயினை உடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன இருக்கணும், அவன் ஒரு சுயாதீனனாக வாழணும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னென்னா யானை தான். ஏன்னா யானை ஒரு சின்ன குட்டியாக இருக்கும்போது அந்த காலில் ஒரு சங்கிலியை போட்டு அந்த யானையை கட்டி வச்சுருவாங்க. இந்த யானை என்ன பண்ணும், இந்த யானை குட்டி அது சின்னதாக இருக்கும்போது அந்த சங்கிலியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கு என்னென்னமோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த செயின் அதனுடைய பலத்தை விட அது கடினமானது. ஆனால் அதற்கு பின்பாக என்ன, இந்த யானைப்பாகன் அவனுடைய குச்சியை வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவான். அதை இது பண்ணக்கூடிய காரியம். இந்த யானை வளர்ந்துடும். என்ன, இந்த யானை வளர்ந்து பெருசாக போயிடும். எவ்வளோ பெருசாகிரும்னா, அந்த யானைப்பாகனை நோக்கி இழுத்து மூச்சு விட்டால் யானைப்பாகன் பறந்துற அளவுக்கு ஆயிரும். அந்த சங்கிலியை ஒரு செகண்டில் அது உடச்செறியக்கூடிய ஒரு வல்லமையில் தான் மாறிடும்.
ஆனால் இந்த யானைப்பாகன் என்ன தெரியுமா செய்வான்? எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அதை கூப்பிட்டு மிரட்டி காலில் அந்த சங்கிலியை போட்ட உடனே அந்த யானை என்ன தெரியுமா நினைக்கும்? ஐயையோ, என் காலில் சங்கிலியை போட்டான், என்னால் இனிமேல் இருக்க முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இல்லைன்னா என்ன? நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடியதான். அப்போ நீங்கள் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனா எண்ணினீங்கன்னா அதற்கேற்றால் போல வாழுவீங்க. வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15 சொன்னது போல, பிழைத்திருக்கிறவர்கள் நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்க மக்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.